மெதுவா 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 அப்படியே உள்ள போயிடலாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வருகின்ற 29/12/2025 திங்கட்கிழமை அன்று மாநில செயற்குழு மற்றும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சேலம் 5 ஜெயரத்ன ரத்தவேல் கவுண்டர் கல்யாண மண்டலத்தில் நடைபெறுவது. இந்த கூட்டத்துக்கு அனுமதியும் பாதுகாப்பு ஏற்கனவே கமிஷனர்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். முறைப்படி சில சமூக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தம் இல்லாத நபர்கள் சில பேர் வந்து ஏற்கனவே கமிஷனர்கிட்ட இதே கமிஷனர் அலுவலகத்தில் வந்து பார்த்து இந்த கூட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கமிஷனர் நேரில் பந்தேத்து இது சம்பந்தமான அறிக்கை கொடுக்க தான் வந்திருக்கோம். ஏற்கனவே எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேட்டியில ஐயாவுடைய பெயரையும் புகைப்படத்தையும் கட்சியையும் மாம்பழ சின்னத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து ஐயா அவர்கள் சொல்லிட்டு வந்திருக்கார்கள். இதே அலுவலகத்திலே மருத்துவர் ஐயாவின் புகைப்படத்தை போட்டு ஐயாவுடைய லெட்டர் பேர்லேயே வந்து மருத்துவர் ஐயா கலந்து கொள்ளும் பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டத்தை நாங்கள் அனுமதி தரக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் இதே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இது தவறான செயல்கள். ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க என் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆக நாங்கள் சொல்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களால் 2 மாதத்துக்கு முன் நீக்கப்பட்டவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயும் கட்டுப்படாது. இன்றைக்கு பேப்பர் விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையின் சார்பிலே சமூக நீதி பேரவையின் சார்பில் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இந்த விளம்பரத்தில் எச்சரிக்கை, டெல்லி உயர்நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கமிஷன் மீது தொடர்ந்தப்பட்ட வழக்கிலே என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தீர்ப்பு விவரத்தை கொடுத்து நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இனி யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று யாருமே, குறிப்பாக அந்த அன்புமணியோட கும்பல், மருத்துவர் ஐயா சொல்லுவாங்க, அந்த கும்பல் மருத்துவர் ஐயாவின் பெயரையும் படத்தையும் கட்சியினுடைய சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படி உரிமைனா நீங்க நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றோம். இந்த வக்கீல் பாலு இந்த கோர்ட்டோட நீங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பை முழுசா படிச்சு பார்க்காம தவறான தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது உரிமை வேணா நீங்க தான் நீதிமன்றத்துக்கு போகணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றைக்கு யாருமே தலைவர் கிடையாது. மருத்துவர் ஐயாவும் கிடையாது, டாக்டர் அன்புமணியும் கிடையாது. தலைவர் யார் என்பதை வேணுங்கிறவங்க கோர்ட்டுக்கு போனுச்சு. ஆக தலைவர் இல்லாத காரணத்தினால் முழு அதிகாரமும் நிறுவனத்துக்கிட்டே போய் சேர்ந்துருச்சு.